அருணகிரிம் நமஸ்யாமி ஆகர்ஷண மகாபலம் யஸ்ய ஸ்பர்ஷ மனசாந்திஹி யஸ்ய தியானே ஆத்மபோதः. நமஸ்காரம், மிஸ் தீபிகா. இப்போ நாங்கள் விருப்பாக்ஷா கேவ் திருவண்ணாமலையில் ரமண ஆசிரமத்துலேருந்து ஒரு மலை மேலே ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வாக் அப் த ஹில். அங்கே தான் ஸ்கந்தாசிரமம் இருக்குது. ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். யா, மேலே ஏற அனுபவமே இல்லை, ட்ரெக்கிங் அனுபவம் இல்லை, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஸ்டில் இஃப் யூ சீ த பிளேஸ் யா, இட்ஸ் வர்த் இட் அப்படிங்கிற ஒரு உணர்வு. ஐ திங்க் whoever is coming to திருவண்ணாமலை, சிவனை பார்த்துட்டு கிரிவலம் போயிட்டு நிச்சயமா இந்த இடத்துக்கு வரணும். இட்ஸ் சச் அ மெடிடேட்டிவ் பிளேஸ். அண்ட் மேலே போயிட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய பதிவுகளை தரேன். ரமணாசிரமத்தோட பின்புறம் இருக்கிற இந்த ஒரு என்ட்ரன்ஸ்ல நம்ம இந்த குட்டி ட்ரெக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மனசுல அப்படி ஒரு பேரானந்தம். மரங்களில் நிழல், காற்றோட இசை, அவ்வளோ வேகமாக அடிக்கிற காற்று. அண்ட் எத்தனை நூற்றாண்டாக எவ்வளோ பேர் சாதகர்கள் இந்த வழித்தடத்தை நோக்கி போயிருப்பாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ட்ரெக் போயிருந்தேன் ஏலகிரியில. பட் அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் 20 வருஷம் கழித்து இப்போ இந்த குட்டி ட்ரெக் ஏறும்போது எனக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட். இது என்னால ஏற முடியுமா, கஷ்டமான பாதை அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்லயே நான் ஏற ஆரம்பிச்சேன். பட் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் எனக்குள்ள அப்படி ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லலாம். வேற ஒன்றும் இல்லை, நமசிவாய நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே நான் மேலே ஏறினேன். அண்ட் இந்த பழமையான கல்படிகள், செழித்த மர நிழல்கள், பறவைகளோட சத்தம், ஏகப்பட்ட குரங்குகள், ஒவ்வொரு அடியிலும் வெளியில இருக்கிற ஒரு உலகம் மெதுவா எனக்குள்ள மங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். உள்ளத்துல ஒரே ஒரு குரல் தான், ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டு இருக்கேங்கிற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிகாஸ் இப்படி ஒரு பாறை இருக்கிற பாதையில நடந்து போனதே கிடையாது. அண்ட் நான் போய் சேர வேண்டிய இடம் ஸ்கந்தாசிரமம். ஸ்கந்தாசிரமம் ஒரு 30 நிமிஷம் ட்ரெக்கு தான் ஃப்ரம் ரமண மகரிஷிஸ் ஆஷ்ரம். ஆனால் எனக்கு 1 மணி நேரம் ஆச்சு. அண்ட் ஐ டுக் அ பிரேக் ஹியர், ஐ சாட் டவுன். அண்ட் அங்கே ரமண மகரிஷி பாடின அக்ஷர மணமாலையிலேருந்து சில வரிகளை நான் ஞாபகப்படுத்தி மேலே இன்னும் நடக்கும்போது அதை பாடிக்கிட்டே போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இங்கே நான் உட்காந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸ்கந்தாசிரமத்தை தான் ரமண மகரிஷி 17 ஆண்டுகள் வாழ்ந்ததா சொல்லப்படுது. இங்கதான் அவங்களோட தாயார் உயிர் பிரிந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த இடத்துல காற்றின் வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. நீங்க அத்தனை பேரும் இந்த காற்றோட சத்தத்தை கேட்டு ரசிக்கணும். இப்போ அக்ஷர மணமாலையிலிருந்து சில வரிகள். அருணாச்சலா என்னை ஆளுடையாய் அருணாச்சலா, அகர முதலாய் என்னுள் நின்றாய் அருணாச்சலா, அன்பென்று அழைத்தெடுத்தாய் அருணாச்சலா, ஓடுகின்றேன் உன்னையே நோக்கி அருணாச்சலா, உள்ளத்தில் உறைந்தருளாய் அருணாச்சலா, ஈழெழுத்தால் என்னை ஏகமாய் ஆக்கியாய் அருணாச்சலா, நின் தரிசனம் நித்தியமாக்கி அருணாச்சலா, பொய்யனை போக்கி பொய்யறுத்தாய் அருணாச்சலா, மயக்கத்தை நீக்கி மயக்கினாய் அருணாச்சலா, யாருன்னை அறியாய் அருணாச்சலா. எனக்கு பிடித்தமான ஒரு 10 வேர்சஸ். இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துல தான் திருவண்ணாமலையோட வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. அதை பார்க்கணுங்கிற ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் எனக்குள்ள இருக்கு. அண்ட் as I reached there, this was the magnificent view. பல முறை நான் கிரிவலம் போயிருக்கேன். இந்த மலையும் இந்த கோபுரங்களையும் சுத்தி வரும்போது இல்லாத ஒரு பேருணர்வும் பேரானந்தமும் இப்போ இங்க நின்று நான் உணர்றேன். அருணாச்சலன் முழு நகரத்தையும் தழுவி நிற்கும் அந்த தருணத்துல உள்ளம் தானாக நிசப்தமாக நின்னது. ஓம் அருண பர்வதாய வித்மஹி ராமநீசாய தீமஹி
தன்னோ அச்சல பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை நான் சொல்லி ரமண மகரிஷிய மனசுல நினைச்சு ரமணாசிரமம் ஸ்கந்தாசிரமத்தை போய் நான் அடையிறேன். இதுதான் ஸ்கந்தாசிரமம். ரமண மகரிஷி 17 ஆண்டுகள் வாழ்ந்த இடம். அப்சல்யூட் ஸ்டில்னஸ் அண்ட் சைலன்ஸ் சொல்லலாம். அண்ட் த என்டையர் வேர்ல்ட் அவுட் சைட் டிசப்பியர்ட். அண்ட் எனக்குள்ள ஒரு அமைதி மட்டும்தான் இருந்தது. உள்ள அந்த குகையில போய் உட்காரும் போது அந்த ஜோதி நீங்க இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த குகைக்குள்ள உட்கார்ந்து ஒரு 20 நிமிடங்கள் ஐ குட் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் அ வெரி ஏன்ஷியன்ட் எனர்ஜி, ஒரு வைப்ரேஷன். அண்ட் பகவானோட பார்வை என் மேல் இருக்குங்கிற ஒரு முழு நம்பிக்கையோட அங்கேருந்து நான் வெளியில வந்து ஹூஅமாய் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைச்சது போல ஒரு சந்தோஷத்துல அந்த அமைதியை நான் வந்து enjoy பண்றேன். And in that silence, a simple truth echoed within me. It said, be still and know who you truly are. இந்த தேடல் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற தேடல். And I request each one of you to take effort. இந்த இடத்துக்கு வரணும். முடியும், நிச்சயமாக மேனிஃபெஸ்ட் பண்ணா முடியும். தெய்வம் அந்த எனர்ஜியை கொடுக்கும். வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து பாருங்க. இந்த ஸ்பர்ஷம் உலகத்தின் வேற எந்த இடத்துலயும் கிடைக்காதுங்கிறது ஆணித்தனமாக நான் வந்து சொல்ல முடியும். இங்கேருந்து கொஞ்ச தூரம் கீழே நடந்து போகும்போது விருபாக்ஷா கேவை நம்ம போய் தரிசனம் பண்ணிக்கணும். விருபாக்ஷா தேவா ஆதி காலத்துல அருணாச்சலரை தேடி கர்நாடக மாநிலத்திலேருந்து வந்து இந்த குகைக்குள்ள பல நூற்றாண்டு காலங்கள் வந்து தபஸ் இருந்ததாக சொல்லப்படுது. அண்ட் அட் ஒன் பர்டிகுலர் பாயிண்ட் அவர் ஜீவசமாதி ஆகும்போது அவர் உடம்பு பூதியாக மாறி அந்த இடத்துல பல நூற்றாண்டு கடந்ததாகவும், ரமண மகரிஷி பிற்காலத்துல வந்து இந்த கேவ்க்குள்ள வரும்போது இந்த எனர்ஜியை உணர்ந்து அது ஒரு சின்ன ஒரு ஹீப் மாதிரி வச்சு அந்த இடத்துல ரமண மகரிஷி அந்த எனர்ஜிய உணர்ந்து தபஸை கண்டினியூ பண்ணதாகவும் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட ஒரு மகான் வாழ்ந்து ஜீவசமாதியான இடம்தான் விருபாக்ஷா குகைகள். இங்க நீங்க இப்ப பார்க்கலாம் இந்த வீடியோல. அப்படி ஒரு எனர்ஜி அந்த குகைக்குள்ள. இவ்வளோ செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெரிய மகான் இருந்த இடத்துல நம்ம காலடி எடுத்து வைக்கும்போது அந்த உணர்வு வார்த்தையால வர்ணிக்க முடியாத ஒரு உணர்வு. ஓம் விருபாக்ஷ மகாயோகின் அருணாச்சல வாசன் தபோமயம் சாந்தி ரூபம் நமாமித்வம் சித்திப்பிரதாம் மகேஸ்வரம். இது நான் இந்த சின்ன ஸ்லோகத்தை நான் சமர்ப்பணம் பண்ணி விருபாக்ஷ தேவனோட ஆசீர்வாதத்தோடு மலையிலிருந்து கீழே இறங்குறேன். ஸ்கந்தாசிரமம். இங்க வந்து சைலன்ஸ் ரொம்ப திக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க விசிட்டர்ஸ். லைக் சைலன்ஸ் ஃபீல்ஸ் டேஞ்சிபிள்னு சொல்லுவோம். அதாவது வேற ஒரு உலகத்துக்கு ஒரு டைமென்ஷனுக்கு நம்மளை கூட்டிட்டு போற அளவுக்கு அந்த அமைதியான உணர்வு வந்து இருக்குங்க அப்படிங்கிறது. அதனாலதான் மெடிடேஷன் அண்ட் யோகா எஃபர்ட்லெஸ்ஸா இந்த இடத்துல பண்ண முடியும். அண்ட் இந்த ஏரியா இந்த அளவுக்கு அமைதியா இருக்குதுன்னா நம்மளோட ஹார்ட் பீட் நமக்கே கேட்கும். நம்ம நடந்து போய் அங்க நின்னா போறோம், நம்மளையே நம்ம வந்து உணர முடியும். அந்த அளவுக்கு ஒரு அமைதியோட சக்தி இந்த இடத்துல நிச்சயமாக இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஸ்லோகத்தோட இந்த ட்ரெக்கை நான் கன்க்ளூட் பண்றேன். அருணாச்சலா ஜோதி தேவா சாந்த ரூபா தயாநிதி மம நயந்தர மார்கேன ஸ்வாத்ம ஞான பிரதோ பாவா. which means, O Arunachala, the divine light, embodiment of peace and compassion, lead me on the inward path and grant me the knowledge of my true self. Who am I? அப்படிங்கிற ஒரு கேள்வியை எடுத்துட்டு நீங்க அங்க போய் உட்காரும்போது நிச்சயமாக அதுக்கு ஒரு விடை தெரியாமல் உங்களால வரவே முடியாது. If you connect with the energy of Bhagavan Ramana Maharshi and Arunachaleshwara, you come out with an answer.